பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பு போய் நிற்கும்போது அந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் அல்ல, ராஜாவுக்கு மங்களகரமான உத்தரவை யார் அருள பண்ணுவார் அப்படின்னா கர்த்தர் ஒருவரே அருள பண்ணுவார், ஆண்டவர் ஒருவரே அருள பண்ணுவார். அப்போ ஆண்டவர் தான் அந்த இடத்துல செய்யணும். போத்திபாருடைய வீட்டிலே அவன் இருந்தது உண்மை. போத்திபாருடைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய வேலையெல்லாம் நல்லா செஞ்சார், எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தினார். ஆனால் அந்த இடத்துல இருக்கிற போத்திபாருடைய மனைவி என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், நீ எனக்கு இவ்வளோ உதவி செஞ்ச, என்னுடைய வீட்டில் இருக்கிற காரியத்தை எல்லாம் பண்ணிட்ட, இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கிற, ஆனால் இப்போ ஒரு ஹெல்ப்பை நான் கேட்குறேன். என்ன ஹெல்ப்பை கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்குது, உன்னை பார்த்தா எனக்கு விருப்பமாக இருக்குது, நீ ஒரு சின்ன வயசு எனக்கு பிடிக்குது, அதனால நீ உன்னுடைய வாழ்க்கையை எனக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் யோசேப்பு அந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் அதை உனக்கு என்ன பண்ண முடியாது, சத்தமாக சொல்லுங்களேன், எனக்கு தர முடியாது, எனக்கு தர முடியாது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லை இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? எப்படி இருப்பீங்க? நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே சிலருக்கு கொடுக்க வேண்டியதுக்கு மிஞ்சி நம்மளால என்ன பண்ண முடியாது? சத்தமா சொல்லுங்க. அவங்களுக்கு ஆறுதலை கொடுக்கலாம், அவங்களுக்கு வழி காட்டலாம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையை அழிக்கிற அளவிற்கு நான் என்ன பண்ண மாட்டேன்னா, ஒரு நாளும் நான் இறங்க மாட்டேன். அந்த இடத்துல அழுதாலும் ஒப்பாரி வச்சாலும், அந்த இடத்துல எவ்வளவு சத்தம் போட்டாலும், அந்த இடத்துல தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினாலும், யோசேப்பினுடைய ஒரே ஒரு தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நான் இதற்காக என்ன பண்ணலைன்னா வரல. சிலருடைய வாழ்க்கையில நீங்க கம்ப்ளீட்டா அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எதிர்பார்ப்புகளை நம்மால என்ன பண்ண முடியாதுன்னா நிறைவேற்றவே முடியாது, நிறைவேற்றவே முடியாது, கண்டிப்பாக நிறைவேற்ற முடியாது. எப்படி நிறைவேற்ற முடியும்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற முழு காரியத்தை நம்மால திருப்திப்படுத்த முடியுமா? 100% செய்ய முடியுமா? 100% செய்வதற்காக நீங்கள் வாக்கும் கொடுக்க கூடாது, கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல செய்யவும் போகக்கூடாது. அதற்கென்று கர்த்தர் ஒரு பெரிய வரைமுறையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். கைகளை உயர்